ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் ஹப். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து பேரலாக ஈஸி வேல வந்து எப்படி லேர்ன் பண்ணுறது ஃப்ரம் தி பேசிக் அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த பார்ட் 2 வந்து வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், தட் இஸ் செகண்டரி. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன தேவைகள் இருக்குது, ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த பார்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் எ பிக் திங். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது இப்போது நம்ம வந்து ஒரு ஹியூமன். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது தப்பு, இது கரெக்டு அப்படின்னு சொல்லி ஹியூமனான நமக்கு கைட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஹியூமன். நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம பிரதர் சிஸ்டராக இருக்கலாம், ஃபாதர் மதராக இருக்கலாம். ஸோ பட் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் எ மிஷின், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போது அந்த கம்ப்யூட்டர் வந்து இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, டூ திஸ், டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா யார் தெரியப்படுத்துவா? வெதர் இட் இஸ் கோயிங் டு பி எ கம்ப்யூட்டர்? நோ, நம்ம தான் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ கம்ப்யூட்டர் அதுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வெர்பலாக வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை பண்ண, இது பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to write. நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கோடை வந்து எழுதணும். ஸோ அந்த செட் ஆஃப் கோடு மூலிமா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்கணும். இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு செட் ஆஃப் கோடு எழுதுறோம். செட் ஆஃப் கோடுன்றது என்னென்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி அந்த கம்ப்யூட்டர்கிட்ட வந்து எனக்கு இந்த டாஸ்க்கை வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த செட் ஆஃப் கோட் எழுதுறது மூலிமா தான் கம்ப்யூட்டருக்கு செட் ஆஃப் ரூலை வந்து நம்ம கொடுக்க முடியும், ஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த செட் ஆஃப் கோட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு செட் ஆஃப் கோட் எழுதி நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபீட் பண்ணுறோம். அதை அந்த கம்ப்யூட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கான அவுட்புட்டை வெளியில் கொடுக்குது. இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ஒரு டெஃபினேஷன் எடுக்க முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but a set of code or a set of instruction which we give to the computer and to get some task to be done. இப்படியும் சொல்லலாம், இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஃபீடிங் a set of instruction to the computer to perform the task அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கிளியர் கட்டாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கோடை வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். செட் ஆஃப் கோடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான இன்புட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கோடு எழுதி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா ஒரு செட் ஆஃப் கோடு எழுதி, செட் ஆஃப் கோடுன்றது என்னென்னா ஒரு இன்புட். ஸோ ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கான அவுட்புட்டை வெளியில் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் போங்க, எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும், சி ஷார்ப் இருக்கட்டும், இப்போ இருக்கிற ட்ரெண்டி பைத்தான் இருக்கட்டும், ரூபி இருக்கட்டும், VB.NET இருக்கட்டும், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் இருக்கட்டும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கோடு எழுதி நம்மளுக்கான இன்புட்டை வந்து கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறோம். அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற டாஸ்க்குக்கான அவுட்புட்டை வெளியில் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்புட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஃப்ரெஷராக வந்து
உள்ளே வரவங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியை வந்து நோக்கி கோடிங்னா என்னென்னு தெரியாத வரவங்களுக்கு இன்புட்னா என்னன்றது பேசிக்காக தெரியாது. ஸோ நமக்கு வந்து இன்புட்னா என்னென்னு தெரியணும். அந்த இன்புட் வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றது தெரியணும். ஸோ நம்பர் 1 நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இன்புட்னா என்ன அப்படின்றது தெரியணும். நம்பர் 2 என்னென்னா நம்ம இன்புட்டை வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை வந்து நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான நீடட் திங் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்புட் கொடுக்கறதுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது மூலமா அவுட்புட் எப்படி வாங்குகிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு பேசிக் திங்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் லேர்ன் பண்ணலாம். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு காமனான ஃபேக்டர். ஸோ இது இந்த லாங்குவேஜ்க்கு இப்படி இருக்கும், அந்த லாங்குவேஜ்க்கு வந்து அப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நீங்கள் போனீங்கன்னா இன்புட் கொடுக்கறதுக்கு சில திங்ஸ் இருக்குது. அது இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன தேவை அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸ் பண்ணுறது அதுவும் தெரிஞ்சுக்கணும், அவுட்புட் வாங்கணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வில் see in the next tutorial. ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்களும் அது மூலிமா லேர்ன் பண்ணி உங்களுக்கு தேவையான நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please follow our channel on the regular basis. We'll see in the next part. Thank you.